வெல்கம் டு ஐஎம்ஐ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்எல்சி இந்தியன் லிமிட்டட்லேருந்து அப்ரெண்டிஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும், அப்ரெண்டிஸ்னால் 1 இயர் ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து டிப்ளமோ மட்டும் கிராஜுவேஷன் அப்ரெண்டிஸ் மட்டும் இருக்காங்க. 1 இயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ஸ் படி நீங்கள் வந்து 2019, 20, 21, 22, 23 இந்த பேஜுக்குள்ளே முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ளமோ கிராஜுவேஷன் வந்து முன்னாடி நான் சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு ஏரியாவை பொறுத்துக்கோங்கன்னா ஒரு அப்ரெண்டிஸுக்கு எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ ஸ்டைஃபன், டூரேஷன் வந்து 1 இயர் தான் அப்ரெண்டிஸ்னால். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எதுவும் என்எல்சி பர்மனெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராஜுவேஷன் ஆப்ரேஷன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், மைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஃபார்மசி ஒரு டோட்டலாக வந்து 314 வேகன்சி வந்து கொடுத்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிராஜுவேஷனுக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் மந்த்லி வந்து 15,028 ரூபா வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 இயர் தான் டூரேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சி கொடுக்குறோம். நம்பர் ஆஃப் வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஒன்லி ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட், அதாவது மார்க் பேஸிஸில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் டேட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லி இதிலே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து டெக்னிக்கல் இதில் வந்து அப்ரெண்டிஸ் வந்து டிப்ளமோவில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மைன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு அதில் ஒரு 312 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து 12,524 ரூபா வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 இயர் வந்து இருக்கும். போஸ்டிங் எல்லாம் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து நெய்வேலியில் தான் இருக்கும். ஏன்னா நெய்வேலியில் தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் என்ன இருக்கணும், கிராஜுவேட் அப்ரேஷன் வந்து கிராஜுவேஷன் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். பார்ட் டைமாக முடிச்சிருக்கேன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து கரஸில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அப்புறம் வந்து ஃபார்மசிக்கு வந்து நீங்கள் வந்து பிஃபார்ம் வந்து முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலர் ஃபார்மசி முடிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரெண்டிஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் டைமாக முடிச்சிருந்தாலும் சரி, கரஸில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. அதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 2024 இந்த வருஷம் நீங்கள் பேஜாக இருந்தால் இது வந்து அப்ளை பண்ண முடியாது. 2023 பேஜ் வரை தான் கொடுத்துருக்காங்க. 2019 இதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். அப்படி சொல்ல மாதிரி ஃபுல் டைமில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரி, டிப்ளமோவும் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் அப்படி சர்டிஃபிகேட் இருக்குது, டாக்குமெண்ட், மார்க் ஷீட் எல்லாம் இருக்குன்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் இது வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன இயர் வந்து சொல்லியிருக்காங்க 2021 வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது யார் யார் அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி, லட்சத்தீவு. இவங்க இந்த ஏரியாவில் உள்ள கேண்டிடேட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஏஜ் லிமிட் பொறுத்தவரை அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி உங்களுக்கு 18 to 25 வயசு வரை நீ வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதை வந்து பார்த்துக்கோங்க. வேகன்சி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேண்டிடேட்டுக்கு கட்டாப் எவ்வளோ சேம் பர்சன்டேஜ், அந்த சீனியாரிட்டி பொறுத்து உங்களுக்கு எப்படி எடுப்போம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் பர்சன்டேஜில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஓல்டர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் சொல்லலை. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் உங்களுக்கு ஒன்லி வந்து அப்ளை பண்ண போறியே ஒன்ஸ் உங்களுக்கு வந்து சிஜிஎல் மார்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 10 out of எவ்வளோன்னு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வந்து வராது. அதனால் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுடைய பர்சன்டேஜை பார்க்க போகிறாங்க. 100க்கு எவ்வளோ ஹையாக எடுத்தீங்களோ அவங்கள வந்து கூப்பிட போகிறாங்க. உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் முடிய போகுது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து சொல்லுங்கள். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரை www.nlc.indian. அந்த இதில் போய்ட்டு கெரியர்னு ஒரு பேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய்ட்டு ட்ரெயினர் அண்டு
அப்ரெண்டிஸ்ஷிப்பில் டேப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் இது லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் ஆக்டிவேட் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அதில் முடிச்சிட்டிங்க உங்கள் பர்சன்டேஜ்லாம் கொடுத்துட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த அட்ரஸுக்கு, அதாவது ஜென்ரல் மேனேஜர் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் என்எல்சி லிமிடெட் நெய்வேலிக்கு வந்து போஸ்ட்டில் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த அப்ளை பண்ண அப்ளிகேஷன் என்எல்சி போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அந்த அப்ளிகேஷனும் ப்ளஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட் 7 சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி 6/2/2023 அன்னைக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆன்லைனில் அந்த பண்ணுறீங்களா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி, அது வந்து 31/1 ஜனவரிக்குள்ளே முடிச்சுட்டு 6ஆம் தேதிக்குள்ளே 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து போகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ இது ஒன்று. ஸ்பீட் போஸ்ட் போகிறவங்க சேஃப்டியான உடனே ஒரே நாளில் போய் சேர்ந்துடும். ரெஜிஸ்டர் போட்டு பல நாட்கள் ஆகும். அதனால் வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அட்டாச் பண்ணுற சர்டிஃபிகேட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி வந்து எஸ்சி, ஓபிசி, பிசி, முஸ்லீம்லாம் இருந்தீங்கன்னா அது வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வரீங்க ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எக்ஸ்பைரி ஆனதை வந்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் வந்து செக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதையும் பார்த்துங்க. அப்புறம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் அனுப்பிடுங்க. அப்புறம் கன்சிடர்ட் மார்க் ஷீட்னு சொல்லி செம்ம இருக்கும், அதை அனுப்பிடுங்க. பிடபிள்யூ கேண்டிடேட் டிசபிலிட்டியாக இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கான ப்ரூஃப் வந்து அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ஆர்மி விடோவாக இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபார்மெட் வால்யூம் பர்சன்டேஜ் மார்க் அலோகேஷன் சொல்லிட்டு சிஜிஎல் மார்க் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நோட்டில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேட்டு டென்டேவ்லி வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து 19/2 அன்றைக்கி வந்து வெப்சைட்டில் என்எல்சி வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஜாயினிங் அப்ரெண்டிஸ் ஜாயினிங் டென்டேவ்லி, அதாவது உத்தேசமாக எதுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா 23/2 பிப்ரவரி மாதம் 2004 உங்களுக்கு வந்து ஜாயினிங் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 23 அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் 2024 சேர்ந்தோன்னே 2025 பிப்ரவரியில் வந்து நீங்கள் வந்து அவுட் ஆயிருவீங்க. ஏன்னா 1 இயர் தான் ட்ரேட் அப்ரெண்டிஸ் உங்களுக்கு தெரியும். அதை முடித்தோடனே நீ வெளியே வரும்போது ஒரு பர்மனெண்ட் கமிஷன் வந்து போகிறாங்க. அதாவது பர்மனெண்ட்டாக ஜாப் என்எல்சியில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இந்த என்எல்சி அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அதை வந்து வச்சு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த என்எல்சி பற்றி அப்ரெண்டிஸ் இந்த மாதிரி இதை வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போடுறோம். அதனால தான் மஸ்ட்டாக வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.